போகம் அபவர்க்கம் என்றாங்க. போகம் என்பது இன்பமும் துன்பமும் இணைந்திருக்கின்ற ஒரு அளவு. உலகத்துக்கு நாம் வந்துட்டோம்னா அந்த ரெண்டையும் சந்திச்சா இன்பத்தையும் துன்பத்தையும் சந்தித்தாக நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமும் நாம் அனுபவிக்கக்கூடிய துன்பமும் வந்து போவதாக இருக்கும், அழியக்கூடியதாக இருக்கும், மாறக்கூடியதாக இருக்கும். பகவான் வந்து மூணு சொல்றார், இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா இன்பத்தையுமே இந்த மூன்று அனுபவத்துக்குள்ள கொண்டு வர நாம வந்து அனுபவிக்கிற அத்தனை இன்பத்தையும் அத்தனை துன்பத்தையுமே இந்த மூன்று கேட்டகரிக்கு கொண்டு வர. ஒன்று நம்மிடம் இல்லாதது ஒன்று வருகிறது. அது இன்பமாகுமா? இன்பமாகுமா? இன்பம் இல்லைன்னா இன்பம் வருகிறது, துன்பம் இல்லா துன்பம் வருகிறது. அதான் பகவான் ஆகமா வருவது எங்கிருந்தோ வருகிறது. நம்முடைய புண்ணிய பாப பலத்தின் காரணத்தினாலே நமக்கு எங்கிருந்தோ ஒரு அனுபவமானது வருகிறது. ஆகமா வந்த அனுபவம் வந்த வேகத்திலே போயிடுவான். அபாயா எப்படி வந்து அப்படி வந்த வண்ணமே போயிடுது. இது இரண்டாவது ஆகமா அபாயா. 2019 to 2023 என்னோட வந்து இல்லையா, எங்கே வந்தது தெரியாது, ஏன் வந்தது தெரியாது, எதனால ஒரு 5 வருஷ காலம் புரட்டி போடுறது தெரியாது. அப்பாயினா நமக்கு எல்லா அனுபவம் தான் ஆகமா வருகிறது. அப்பாயினா நடுவில் இருக்க போது எப்படிதான் இருக்கிறான்னா அனித்யா, அனித்ய நிலையில்லாமல் இருக்கும். கொஞ்ச நாள் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் இருக்கு. இதுதான் நம்ம தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய எந்த அனுபவத்தை எடுத்துக்கொள்ள, எந்த உலகத்துக்கு வேணா ஆகமா வருவது, அபாயினகா போவது, அனித்யா நித்தியம் இல்லாதது, நிலை இல்லாதது. அர்ஜுனன் இதை சொல்லிட்டு பகவான் வார்த்தையை போற போக்குல என்னடா பாரதா அதெல்லாம் ஏன் வார்த்தை ஏன் போடுறாருன்னா, வருவதையும் முன்னால் நிறுத்த முடியாது, போவதையும் முன்னால் தடுக்க முடியாது, மாற்றம் அடைவதையும் முன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால ஏதாவது முயற்சி எடுத்து செய்ய முடியும்னா நான் வந்து முயற்சி எடுக்கலாம். இங்க எந்த முயற்சினாலும் எதையுமே நிறுத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது, தடுக்கவும் முடியாதுன்னா அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன? மருத்துவர்கள் போனா அவங்க சொல்ற வார்த்தை தான், நான் ஊசி போட வலிக்கும் வழி கிடையாது. நீதான் வியாதியை கொண்டிருக்க, நான் உனக்கு சிகிச்சை பண்றேன், வலிக்குதான் செய்யும், ஊசி குற்றா வலிக்கும், வலிக்கவே இல்லாத நான் ஒண்ணும் பண்ண. இது உலகத்தினுடைய எல்லா நிலைகளிலும் நீங்கள் சிந்திக்கிறீர்களால் வருவது போவது நிலை இல்லாதது எது? பியூட்டிஃபுல் ஸ்லோகா பகவான் சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுக துக்கதாக ஆகமஹ அபாயினஹ நித்யஹ தாம்ஸ்து கச்சஸ். ஏன்னா உலகத்துல இந்த இருமை கையில நேர்த்தி பார்க்கலாம், போகம் இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், மரணம் ஜனம், இதெல்லாம் வருவது போவது நிலை இல்லாதது. இதை ஒன்னால ஒன்றும் செய்யும். You cannot do it. இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன?
திதிக்ஷஸ்வ திதிக்ஷா பொறுத்துக்கொள் ஏற்றுக்கொள். இந்த ஏற்றுக்கொள்ளுதல் பொறுத்துக்கொள்ளுதல் தான் கர்ம யோகா. இது வந்தாதான், இந்த பாவம் வந்தாதான் நமக்கு அடுத்த ஒண்ணு வரும். இது வரலன்னா அடுத்த ரெண்டும் தலைவச்சு படுத்த நம்ம தலையிலாக ஒரு ஜீவன் உயர்வதற்கு முதல் படி இங்கதான் பொறுத்துக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல். நம்ம எல்லாரும் என்ன கேட்போம் அப்படின்னா, நான் எதுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லையா, ஆட்ட முடியாதா, பொறுத்துக் கொண்டால் மட்டும்தான், ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி போகவே தவிர, பொறுத்துக் கொள்ளாதவரை ஏற்றுக்கொள்ளாதவரை என்னுடைய வாழ்க்கை முன்னோக்கி. நாம உயர வேண்டும் என்று ஆசைப்பட்டால், மனதளவிலே நாம் அமைதி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், மனதில் என்னுடைய சந்தோஷமானது குறைய வேண்டாம் என்று ஆசைப்பட்டால், எனக்கு இருக்க வேண்டிய முதல் நிலை, எனக்கு இருக்க வேண்டிய முதல் ஆட்டிடியூட் திதிக்ஷா. நாங்க பொறுத்துக்கலாம் மாட்டோம், சொல்லணும் ஏற்றுக்கலாம் மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் அருகதையும் இல்லை, எங்களுக்கு இது இல்லை, பொறுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த கேள்வி இருந்தால் அப்போ அதற்கு பகவான் பதில் கொடுக்கிறார். நீ பொறுத்துக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பாய், மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நேற்றைக்கு பார்ப்போம் இல்லையா, பாவர்க்கம், மரணம், பயம், பந்தம், பலம், புண்ணிய பாவம், கர்மா. இது நம்மை தொடர்ந்து தள்ளிக்கொண்டே இருக்கும், நம்மை தேர்ந்தெடுக்க வைத்துக் கொண்டே இருக்கும். வேண்டாம் என்ன பண்ணும்? இன்றைக்கு ஒரு அழகான ஒரு டிஸ்கஷன் பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன், வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிந்தனை. உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனா எனக்கு இந்த சிந்தனை ரொம்ப என்னுடைய வாழ்க்கை போகணும் இல்லையா. செயல் எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஏதாவது செயல் செய்வோம் இல்லையா, ஏதோ ஒரு செயலை பிடிச்சிருப்போம், அதுக்கு ஒரு பெயர் வேற கொடுக்கணும். வழக்கறிஞர், ஆசிரியர், பொறியாளர், கணக்காளர், காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ காரியத்தை பண்ண முடியாது. செயல் மட்டும் ஓயறதே இல்லை. ஆசைகளான ஓயரும் நினைக்கும், செயலே செய்யாம சும்மா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஆனா செயல் தொடர்ந்து நம்மளுக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. இது என்ன வேடிக்கையான விஷயம் கேட்டா, சமூகம் நம்மை ஒதுக்கினாலும் நாம ஒதுக்க தயாராக. நீ உனக்கு வயதாகி விட்டது, நீ ஒழுங்குன்னு சொன்னா கூட நாம் ஏதோ கருதப்படும். ஏன் பண்ணீங்க? எத்தனை நாள் பண்ண போகிறாய்? என்ன உனக்கு வேண்டும்? இந்த செயலான உனக்கு என்ன தேவைப்படுகிறது? அடிப்படையில ஒரு செயல் பிறப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் என்னிடத்திலிருந்து நிறுத்தப்படுவதாக இருந்தாலும் சரி, என்னிடத்தில் ஒரு செயல் நிறுத்தம் சொன்னாலும் சரி,
என்னிடத்தில் ஒரு செயல் பிறக்க வேண்டும் என்று சொன்னாலும் சரி, அதற்கு உந்து சக்தியாக தூண்டுதலாக யார் இருக்குன்னு பார்த்தா, ஒரு செயல் பிறப்பதற்கு காரணமே ஒரு தேவை பிறப்பதினால் செயல். இல்லையா? எங்க ஒரு தேவை ஒரு செயல், ஒரு தேவை இல்லை என்றால் அங்கே ஒரு செயல் பிறப்பது. தேவை என்பதுதான் என்ன ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றது சாஸ்திரம் என்றால், காமஹா அல்லது ராஜஹா அல்லது ஆஷா. ஆசை இருந்துதான் கர்மம். ரெண்டு விதமான கர்மம் பார்க்கலையா? புண்ணிய கர்மா, பாவ. இந்த ரெண்டு கர்மமும் ஏன் நம்மளுக்கு பிறக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு காரணம் ஆசை. நம்மளுக்கு ஆசையை வைத்துக் கொள்ளும் ஒரு காரியம் பண்ணுவாங்க. ஆழ்ந்த விளக்கத்தில் ஏதாவது காரியம் பண்ணுவோம். ஏன் ஒரு காரியம் பண்றது இல்லை? அங்க ஒரு ஆசை இல்லை. எப்போது செயல் பிறக்கிறது அப்படின்னு நீங்க சிந்தித்தீர்கள் என்றால், அந்த செயலுக்கு பின்னாடி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஆகினாலே செயல். இப்ப நாம் என்ன சொல்றோம்? எனக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால என்னால் செயல் செய்யாமல் இருக்க முடியாது, நான் செயல் செய்து கொண்டே இருக்கிறேன். அப்போ ஆசை தொடர்ந்து என்னுடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கின்றவரை என்னால் செயலிலிருந்து உருவ அவஸ்தை பாருங்க. நம்ம யாரு குடி தர்றா? செயலை குடி யார் நம்ம தர்றான்னா, காமம், ராகம், ஆஷா. ஆசை எங்கிருந்து வருகிறது? ஆசையினுடைய பிறப்பிடம். ஆசைக்கு அம்மா யாரு? ஆசைக்கு பிறப்பிடம் சங்கல்பம். சங்கல்பம் என்னன்னா, நான் இந்த நிலைக்கு வர வேண்டும், நான் இதை அடைய வேண்டும், நான் இப்படி ஆக வேண்டும், நான் இந்த முறையிலே வாழ வேண்டும், இதையெல்லாம் நான் பெற வேண்டும். இது சங்கல்பம். நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி வாழணும், நான் இந்த மாதிரி பொருள் வச்சுட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி பொருள் வாழணும், நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும், இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். அப்போ தொடர்ந்து ஆசை பிறப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தா சங்கல்பம். சங்கல்பம் என்றால் ஒன்றை திரும்ப 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 எண்ணிக்கொண்டே இருக்கணும். இது வேணும், இது வேணும், இது வேணும், திரும்ப 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 எண்ணிக்க முடியாது. கடைக்கு போறோம், கண்ணால போய் கண் பசியாகிட்டு கண்ணால எல்லா பொருளையும் பார்க்கிறோம், எந்த பொருளையும் வாங்கல. சாயங்காலம் வீடு வந்ததுக்கு அப்புறம் கண்ணால எதெல்லாம் நான் மனதுக்குள்ளே பதிவு செய்து கொண்டேனோ அதை ஒன்னொன்னா எடுத்து அசை போட ஆரம்பிக்கும். அசை போட்டதுல ரொம்ப ஆழமா ஒரு எண்ணமாக மனதில் உட்கார்ந்து கொண்டு என்ன சொல்லுகிறது? சங்கல்பம் செய்ய ஆரம்பிக்கிறது. இது வேணும், இந்த பொருள் வேணும், இந்த கடையில இந்த பொருளை பார்த்தேன், அந்த பொருள் எனக்கு வேணும், அந்த பொருள் ஏன் வேணும், அந்த பொருள் வந்துட்டா என்னுடைய தேவை பூர்த்தியாகிவிடும், நான் சந்தோஷத்தை அடைந்து விடுவேன். இந்த எண்ணத்தை திரும்ப 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 மனதில் எண்ணி இது அடையணும், இது அடையணும், இது அடையணும்னு கேட்கணும் இல்லையா? அது பெயர் சங்கல்பம். அதிலிருந்து பிறப்பதுதான் ஆசை. சரி, சங்கல்பம் ஏன் மனதில் தொடர்ந்து எதிர்கொண்டே இருக்கிறது? சங்கல்பத்துக்கு என்ன காரணம்? ஏன் சங்கல்பம் வரும்? சங்கல்பம் வராம இருக்காங்க. எனக்கு ஏன் விருப்பப்பட்டு நான் என்னன்னா, அந்த சங்கல்பத்துக்கு காரணம் அகங்காரம். நான்
இதெல்லாம் அடையும். ஏன் நீ அடையணும்? எதை கேட்குமா? நான் இதெல்லாம் வரும் கேட்கிறேன், ஏன் வரும் கேட்குமா? கேட்குமா? எனக்கு வரும், ஏன் வரும்? அது பதிலே சொல்றது. எனக்கு வரும். இந்த மாதிரியான காரணம் பிரயாணம் செய்வேன். சரி, எதுக்கு அந்த காரணம் வரும் கேட்குமா? இந்த மாதிரியான சூழலை கொண்ட வீட்டில் தான் வசிப்பேன். சந்தோஷம். இந்த மாதிரியான சூழலை கொண்ட வீட்டை கேட்கிறாய், என்ன வேணும்? வேற ஒண்ணு இல்லை சாமி, நான் நிம்மதி இல்லாம இருக்கான், அவனுக்கு சந்தோஷம் வேற ஒண்ணு இல்லை. நான் குறைபாடுடையவனாக இருப்பதாக எண்ணுகிறான். நான் குறைபாடுடையவனாக எண்ணுகின்ற வரை, குறைபாடுடையவனாக நம்மை நாம் நினைக்கின்ற வரை, நம்மிடத்திலிருந்து தவிர்க்க முடியாத என்னது? சங்கல்பம், காமம், செயல். செயலிலிருந்து புண்ணிய பாவ பலன், புண்ணிய பாவ பலனிலிருந்து பந்தம், பந்தத்திலிருந்து பயம், பயத்திலிருந்து நினைச்சுட்டு போனவங்க குறைபாடு உடையவனாக எண்ணினான். இந்த குறைபாடு உடையவனாக எதை நான் நினைக்கின்ற வரை எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. இந்த குறைபாட்டை போக்குவதற்கு என்னென்னலாமோ காரியங்கள் எத்தனா கடியும் நாயாய் பேயாய் நரியா இந்த நாளைக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு இந்த நான் சந்தோஷப்படுத்தலாம் நாமும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். அதுதான் விதவிதமான கண்டுபிடிச்சு சந்தோஷப்படு. எதுக்காக நான் எப்படியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணு, திருப்திப்படுத்து. பழமான சொல்லுவோம், அது சாட்டிஸ்ஃபை somehow mana somehow அது சாட்டிஸ்ஃபை ஆகலாம். இருக்கலாம் நல்லா இருக்கும். இந்த நாளுக்கு எப்போதுமே என்ன செய்ய முடியாது, நீங்க திருப்தியே படுத்த முடியாத ஒரு ஜென்மம் இந்த நாள். நீங்க வேற யாராலும் திருப்திப்படுத்த, ஆனா அந்த யாரும் திருப்திப்படுத்தவே முடியாது. என்னுடைய அசுரம் இருக்கா பாருங்க, அந்த அசுரனை நீங்க யாருக்கும் திருப்தி, எந்த காலத்துக்கும் எதை கொண்டு திருப்திப்படுத்த முடியும். ஆனா நம்ம அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது நாளை திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி குழந்தை பாத்தீங்கன்னா எதுக்காக அழகு, ஏன் அழகுன்னு தெரியும். அது அழ ஆரம்பிச்சு நிற்கவும் செய்யும். அதுதான் என்ன பண்ணியாகும், இந்த அழகை நிற்பாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசா ஒரு விவசாயம் கண்டுபிடிச்சு ஆகணும். பாட்டியோட பரலாடி ஆவா இந்த குழந்தைய அழகு நிற்பாங்க. தாத்தாவை பொறுத்து அவர் வேதமந்திரமாக சொல்லி எப்படியாவது குழந்தையை திருப்திப்படுத்தி அமைதிப்படுத்துறாரு பாக்குறார். இந்த ரெண்டு ஆறு ஜாஸ்தியா இருக்கு. அம்மா காரி பாக்குறா, ஐயோ ரொம்ப ஜாஸ்தியா, ரொம்ப சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு, என்ன பண்றது? சரி, 4 மணி சேர்த்து அதுக்கு எல்லாம் ஒரு பாட்டு பாடி, சினிமா பாட பாடியாவது அதை அழகு நிற்பாட்டா பார்த்தா அது இந்த ஆரம்பிச்சு அது எக்ஸ்ட்ரா ஆரம்பிச்சு. எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தையினுடைய அழுகையை நிறுத்தி விடலான்னு பார்த்தா அந்த குழந்தை அந்த அகங்காரத்தை வைத்துக் கொண்டு அந்த அழுகையில் உருவுறதுக்கு தயாராகவே இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு வராங்க, அவன் தம்பியோ அண்ணனோ அக்கா பலாரும் விடுதான். அதான் மருந்து, பியூட்டிஃபுல் மெடிசின். எதுவரைக்கும் இந்த அகங்காரத்துக்கு நீங்க பேம்பரிங் பண்றீங்களோ அதே தலையாடிட்டே இருக்கும். இந்த பேம்பரிங் பண்ண ஒரு பலாரும் ஸ்டாப். மனமும் அதே போலதான், மனமும் அதே போல இந்த அகங்காரம் நம்ம உள்ளவாடு சதா பேம்பரிங். நீ ஒண்ணு கொடுக்க உடனே இன்னொன்று உண்டாங்க, ஒண்ணு கொடுத்து இன்னொன்று உண்டாங்க. இதை கொடுத்து கூடாது. அமர்நாத் பார்த்துட்டாயா, பார்த்து இப்ப அடுத்தது காரியங்கள் எவருக்கு எப்படியாவது ஏரியாக வேண்டும். என்னடா பண்ணுவாங்க, என்ன விரும்புவாங்க, அகங்காரத்தை எப்படியாவது திருப்திப்படுத்தி பார்க்கணும். அகங்காரம்
அகங்காரமானது அமைதி அடையாத வரை சங்கல்பம் என்னை விட்டு போகாது. சங்கல்பம் என்னை விட்டு போகாத வரை ராகம் என்னை விட்டு போகாது. ராகம் என்னை விட்டு போகாத வரை ஆக்ஷன் என்னை விட்டு, கர்மம் என்னை விட்டு போகாது. நம்மளால ஏன் ஒரு நிமிடம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார முடியவில்லை? இன்னைக்கு கேட்டுக்கோங்க, அமைதியா உட்காரா ஏன் உட்கார முடியல? நம்ம ஏன் நம்மள உட்கார விடவில்லை? யாரும் உட்கார விடவில்லை? எங்கிட்ட ஒரு கேட்டார், சுவாமி என்ன செய்தீர்கள் கேட்டார். நான் சொன்ன ஒன்றும் பண்றது. ஓ தண்டபிண்டமா? நாங்களா எவ்வளவு உழைக்க தெரியுமா? சரி உழைச்சுக்கோ, நான் வேலை செய்ய உனக்கு என்ன ப்ராப்ளம்? நாங்க உழைச்சி இவ்வளவு கஷ்டப்படுறோம், எப்படி ஒரு வாழ்க்கையை ஓடுகிறது? அது வாட்ட ஓடுகிறது, உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுமே பண்றது. நாங்கள் எழுதுறது அதை தூங்க வரைக்கும் உழைச்சு 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 அப்படியே வாழ்க்கையானது ஃபுல்ஃபில்லாம இருக்கு. இது ஒண்ணுமே செய்ய வழிக்கிறார். நான் சொன்னேன், எல்லா வேலையும் செய்வதற்குரிய நோக்கம் ஒன்றும் செய்யாம இந்த நிலைக்கு வருவதற்கு தான் எல்லா வேலையும் செய்வது. இல்லையா? நம்ம ஏன் கடினமா உழைக்கிறோம்? ஏன் கடினமா உழைச்சிட்டு இருக்கோம்? ஏன் கடினமா உழைக்க விருப்பப்படுறோம்? உழைக்காமல் இருப்பது. எந்த வேலையுமே செய்யாமல் இருப்பது. ஆனா நம்மளால சும்மா இருக்க முடியல. எல்லா வேலையும் பண்ணிட்டு நம்ம ரொம்ப பிஸியா இருக்க சொல்லுங்க. எங்களால் நீங்க டிஸ்டர்ப் பண்ணாது, எங்களால் நீங்க பிடிக்க முடியாது. You cannot catch me. What are you doing? I am doing something. யாருமே அகங்காரி. அகங்காரிக்கு தீ போடுறதையே வாழ்க்கை. எத்தனை தான் சாப்பாடு போட போகிறாய் அகங்காரிக்கு? எத்தனை கிடையாது சாப்பாடு போட போகிறாய்? அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்றார், புல்லாய் புல்லாய் புழுவாய் மரமாய் கல்வியுமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லானின் தாவர சங்கமக்குள் எல்லா பிறப்பும் பிறந்து. என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கிறார். விலைக்கு தயாராகி போயிட்டார். எங்க போய் எல்லாரும் புது போட்டுள்ளாச்சு. இனி போறது ஒரு வயது இல்லை, அப்புறம் போட்டுள்ளாச்சு. ஆரம்பித்து பிரம்மாதி வரைக்கும் எல்லாரும் போட்டுள்ளாச்சு. அண்டஜம் உத்திங்கம் ஸ்வேதஜம் ஜராயுடம் 4 பேர் எடுத்தாச்சு. பிறந்து இழைத்தே யார் இழைச்சாரு? அகங்காரி எதுவரை தன்னை குறைபாடுடையவன் என்று நினைக்கின்றான், அதுவரைக்கும் அவனுக்கு சங்கல்பங்கள் பிறந்து கொண்டே. இப்ப அகங்காரி தன்னை குறைபாடு உடையவனா நினைக்கிறானே, இந்த அகங்காரி யாரு? இந்த அகங்காரி எங்கிருந்து பிறந்தான்? இந்த நான் என்பது எங்கிருந்து பிறந்தது? அறியாமையிலிருந்து பிறந்தது அகங்காரம். என்னை பற்றின அறியாமை. பூவாமைன்னு கேட்டா நம்ம சொல்ல முடியும். நமக்கு அந்நியமானதான் நான் நினைத்து கொண்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். நீ யாரப்பா? நான் என்பது என்ன என்று தெரியாத வரை அந்த அறியாமை நம்ம என்ன பண்ணுகிறது? அகங்காரியை உற்பத்தி செய்து குறைபாடு உடையவனாக நினைத்து அந்த குறைபாடு உடையவனை சங்கல்பிக்க வைத்து, சங்கல்பம் ஆசையை தூண்டி, ஆசை செயலை தூண்டி, செயலுடைய வினையை கொண்டு வந்து வினையை நம்மை பந்தப்பட வைத்து
பிறப்பு இறப்பிலே வந்தப்பட வைத்து பயத்தை கொடுத்து மரணத்தை கொடுத்து ஜனனத்தை கொடுத்து அதற்கு ஒரு ஆயுளை கொடுத்து அதற்கு சுருட்டான போகத்தை கொடுத்து மீண்டும் மீண்டும் நம்மை புனரபிஜனனம் புனரபிஜனனி ஜனரேஸ்வரம் संसारे बहुस्तारे आदिशंकर भगवत पादा एवढो कारुण्य मम्मी आश्चर्य मम्मी एवढो कारुण्य அவர் வந்து இந்த ஜீவன் எப்படியாவது இந்த கூட்டிலிருந்து வெளியே விடக்கூடாதா அப்படின்னு அவங்களுடைய தாபம். அவர் வந்து ஒரு 11 பாடல்கள் கொண்ட ஒரு அழகான புஸ்தகம், சின்ன புஸ்தகம் தான். முடிந்தால் வீட்டுல அதை நீங்கள் பாராயணம் பண்ணவும் வச்சுக்கலாம், அதனுடைய வீங்க தினத்தோடு அசைப்படவும் செய்யலாம். அந்த புஸ்தகத்துக்கு பேர் என்னன்னா சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். இன்னொரு சொல்றோம், சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன பண்றாருன்னா, சிவா நான் உன்னை மறந்துட்டேன், உன்னை நினைப்பதற்கு நான் தயாராக இல்லை, தகுதி உடையவனாக இல்லை, ஆகினாலே மே அபராதா க்ஷந்தம், நான் செய்த பெரும் பிழையை என்ன பேசுகிறாய், உன்னை மறந்துதான் நான் செய்தேன், பிறவிலோடு உன்னை மறந்துதான் நான் செய்தேன். என்ன வேதனை கேட்டீங்கன்னா, அப்பா அம்மாவை மறந்தால் பையனுக்கு ஒரு வழி இல்லை. ஏன்னா அவன் நிறைய சொல்லிட்டு இருக்கான், இந்த அப்பா அம்மா பின்னாடியே போறான், பேச நேரம் இல்லையா, நேரம் ஒதுக்க நேரம் இல்லையா, நீ கூட டைம் கொடுக்க மாட்டாயா, எனக்கு தேவையான பண்ணி கொடுக்க மாட்டாயா, என்ன அவங்க பார்க்க மாட்டாயா, அந்த பையன் சொல்றான், இருக்கியா எனக்கு நிறைய வேலை இருக்கு, முடிஞ்சாவது பாத்திரம் என்ன பேச தொந்தரவு பண்ணா முடிஞ்சு போட்டு ஏகப்பட்ட ஹோம் சொந்தாச்சு, அதுல ஒரு ஊருக்கு சாப்பிடும். ஆனா இங்கே இறைவனை நான் மறந்தால் இறைவனுக்கு எந்த வழியும் இல்லை. இறைவனை நான் மறந்து வாழ்ந்தால் இறைவனுக்கு எந்த இழப்பும் இல்லை, மாறாக எனக்கு வேறு இழப்பு, பெரும் இழப்பு. என்ன இழப்புடானா, இது எல்லாத்தையும் நான் மாற்றிக்கணும். அறியாமையிலே போய் விடுவேன், அகங்காரத்தில் போய் விடுவேன், சங்கல்பத்தில் போய் விடுவேன், ஆசையில் போய் விடுவேன், செயலில் போய் விடுவேன், செயலுடைய வினையில் போய் விடுவேன், வினையினுடைய பந்தத்திலே போய் விடுவேன், பயத்திலே போய் விடுவேன், மரணத்தில் போய் விடுவேன், பிறப்பு இறப்பிலே போய் விடுவேன். அது கொடுக்கக்கூடிய அன்புகளை போய் நான் தரணும். அதனால்தான் ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறது, ஜன்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனா சம்சார சாகர துக்கம் தஸ்மாத் ஜாகிரதை. மனமே கவனமாகவே வீட்டுக் கொண்டு எங்கே முடிச்சுக்கணும், யாருக்கே முடிச்சுக்கணும். ஜென்ம துக்கம் ஜரா துக்கம் ஜாயா துக்கம் புனப்புனா, பிறக்கும் துக்கம் இறக்கும் துக்கம் வயோதிகம் துக்கம் உறவோ துக்கம் புனப்புனா, பிறப்பிறக்குந்தோ துக்கம். ஆகினாலே சம்சார சாகரம் துக்கம் தஸ்மாத் ஜாகிரதை. இந்த சம்சார சாகரம் துக்கமயமானது, ஆகினாலே மனமே. அப்போ நான் இறைவனை மறந்தால், இறைவனை மறந்து வாழ்ந்தால் எனக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை மரணம், நடுவுடைய ஆயுள், அது கிடைக்கக்கூடிய போகம். இது வேண்டாம் என்றால் அப்பவர்கள் எனக்கு வேண்டும் என்றால்
நான் செயலை இந்த உலகத்துல செஞ்சுதான் ஆகணும். செயல் செய்யாம என்னால முன்னேற முடியாது. ஆனா அந்த செயலை நான் எப்படி செய்வேன் என்பதுதான் ஒரு அழகான ரகசியமான விஷயம். பகவான் சொல்றார் கீதையில, செயலை செய்யும் போது செயலுடைய விளைவு என்னை தொட்டு விடாமல் பார்ப்போம். ஆகாசத்திலே பறவைகள் பறக்கின்றது இல்லையா, அதனுடைய தரம் நமக்கு தெரியுமா? அதனுடைய கால் தளத்தை பிரித்து விட்டு போகிறதா ஆகாசத்துல? மீன் ஜலத்திலே வாழ்கிறது, அது ஜலத்தை பிரயாணம் செய்கிறது, என்றைக்கா அதனுடைய தரம் நமக்கு தெரிகிறதா? இல்லை. ஆனால் மனிதன் நடந்தால், நல்ல புல்வெளியில மனிதன் நடந்தால் அந்த புண்ணிய வளர்வதில்லை, மனிதனுடைய பாரம் எல்லாம் தெரியும். நாம் என்ன பண்றோம்னா, வருந்தோறும் வாசனையோடையே உள்ள வரும், போகுந்தோறும் வாசனை எடுத்துக்கொண்டே போகிறோம், நடுவுடைய வாசனையை விதைத்து விட்டோம், வாசனை தரத்தை விதைத்து விட்டோம். ஆனா ஆசை என்ன? எனக்கு பிறவியே வேண்டான்னு ஆசை, அல்லது இந்த மாதிரியான பிறவி ஒண்ணுன்னு ஆசை, இப்படி ஒன்றும் கலந்தேனே ஒரு கவலை வேற, துக்கம் வேற இல்லை. அப்போ பிறவி என்பது துக்கம், இறப்பும் துக்கம் என்றால் இந்த பிறவியை மாற்றுவதற்கு எது சாதனமா இருக்கிறது? பிறவியானது வேண்டாம் என்றால் இந்த பிறவி எப்போது ஸ்டாப் ஆகும்னா, எப்பொழுது அறியாமை நீங்குகிறதோ அப்பொழுதுதான் செயல் நீங்குமே தவிர அறியாமை நீங்காத வரை செயல் நீங்காது. அறிவு வந்தால்தான் செயல் நிற்கும், அறிவு வராத வரை செயல் நிற்காது. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அறிவை தெரிந்து கொள்ள. அறிவு இருக்கு, அறிவு இல்லாததுனால்தான் துக்கமே. அதனால்தான் அர்ஜுனன் பகவான் முதல் பாடலிலேயே உபதேசத்தை பண்ணும்போது அறிவை பற்றி ஆரம்பிச்சு, அவனோ சோர்வு உணர்ந்தான். காண்டீவம் சம்ஸ்கிருதே ஹஸ்தா கப்சைவ பரிதஹ்யதே நச சக்னோமி அவஸ்தாகும் பிரமதி வசமே. இதான் அவனுடைய நிலை. காண்டீவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தேர்தல சோகமாக இருக்கான். காண்டீவம் சம்ஸ்கிருதே ஹஸ்தா கப்சைவ பரிதஹ்யதே, உடம்பெல்லாம் எரியலாம். நச சக்னோமி அவஸ்தாகும், அவன் தன் நிலையை கிருஷ்ணத்தை வர்ணிக்கிறான். என்னால் நிற்க கூட முடிகிறா கிருஷ்ணா, நான் அவ்வளவு டயர்டா இருக்கேன்டாப்பா. பிரமதி வச்சமை மனவா, my mind is totally confused. அதனால வண்டியை திருப்பு, ரிஷிகேஷ் போயிடலாம், உங்க ஆசிரம் இருக்கு, உங்க சாப்பாடு கிடைக்கும், சக்சனம் ஈடுபட்டு சாப்பிட்டு நிம்மதியா இதோ தபஸ் பண்றீங்க, ஜாலியா உட்காந்து வாங்க. பரமாத்மாவோ யுத்தாய யுத்தியஸ்வ, அவருக்கு ஒரே வார்த்தை, திரும்ப திரும்ப அந்த குழந்தை அந்த சாக்லேட் தான், அந்த சாக்லேட் தான், அந்த பொருள் தான், பகவான் ஒரே சென்டென்ஸ் தான். யுத்தாய யுத்தியஸ்வ, யுத்தாய do your duty, do your duty, do your duty. முயற்சி தரமா ஒரு பொறுப்புரே விட்ரி போயிடலாம். வேலை செய்து சொல்லும் போதுதான் எப்படி வேலை செய்கின்ற கேள்வி வருகிறது, ஏன் வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது, எதற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற கேள்வி வருகிறது, வேலை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்வி வருகிறது, வேலை செய்யாமல் போனால் நான் என்ன ஆகும் என்ற கேள்வி வருகிறது. எல்லாருக்கும் பகவான் விடை கொடுப்பதுதான் முதல் 6 அத்தியாயங்கள். முதல் 6 அத்தியாயத்தினுடைய சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு பாடல்ல அறிமுகப்படுத்துகிறார். அந்த பாடலுடைய விரிவாக்கம் தான் அடுத்து வரக்கூடிய 6 அத்தியாயம். அது என்ன அந்த பாடல்? கர்மன் ஏவாதிகாரஸ்தே மாபலே
பலேஷு கதாச்சன ஆகர்ம பலஹே மாதே சங்கோஸ்வ கர்ம. அந்த பாடல பாத்தீங்கன்னா கர்த்தா போக்தா ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. செய்பவன் செயலுடைய விளைவை அனுபவிக்கக்கூடிய ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க. பகவான் சொல்றார், நீ செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், நீ கர்மத்தை செய்பவனாக அதிகாரியாக இரு. கர்மணியேவ அதிகாரா, உனக்கு கர்மத்தை செய்ய மட்டும்தான் அதிகாரம். அந்த வரியும் முதல் வரியும் நாலாவது வரி இருக்கணும். மாதே அசங்கா கர்மசு, நீ கர்மத்தில் இருக்கிற உனக்கு கர்மம் செய்யாமையே உனக்கு பட்டு வந்துவிட வேண்டாம். கர்மத்தை செய்வதில் உனக்கு அதிகாரித்தன்மை இருக்கு, கர்மம் செய்யாமையே உனக்கு பட்டு வந்துவிட வேண்டாம். கர்மம் செய்யாமல் இருந்திருந்தாது. கர்மத்தை செய்ய உனக்கு அதிகாரம் இருக்கு, கர்மம் செய்யாமல் இருந்திருந்தாது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கர்மணியேவ அதிகாரே மாதே சங்கோஸ்வ அசங்கா, அவனுக்கு கர்மம் செய்யாமையில் சங்கம் வந்து விருப்பம். நான் வேலையே செய்ய போகுதுன்னு சொல்லிவிடாதே, அதுல உனக்கு பற்று வந்துவிட வேண்டாம். வேலையை செய்வதற்கு நீ அதிகாரம். வேலை செய்யும் போது எப்படி செய்யணும்னு சொல்றாங்க பகவான். இரண்டாவது வரையும் நாம் மூணாவது வரையும் கனெக்ட் பண்ணணும். மா கர்ம பலஹே, நீ கர்மத்தினுடைய பலனை கோராதே, கர்மத்தினுடைய பலனை கேட்காதே. அடுத்ததான் ரொம்ப முக்கியம். மூணாவது ரொம்ப முக்கியம். கர்மத்தினுடைய பலனை விதைக்கக்கூடியவனாகவும் நீ நான். நாம் ஒரு காரியம் செய்து முடிக்கும் போது கர்மத்தினுடைய பலனை அறுவடை செய்யக்கூடியவனாகவும் ஆகக்கூடாது. ஒரு கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கக்கூடியவனாக இந்த ரெண்டும் இருந்தால்தான் நான் கர்ம தடைகளுக்கு விடுபட முடியும். நான் கர்மத்தினுடைய பலனை அறுவடை செய்யக்கூடியவனாகவும் இருப்பேன், கர்மத்தினுடைய பலனை நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பேன். அப்படின்னா அப்ப நான் எங்கிருந்து விடுபட முடியாது? கர்மத்திலிருந்து இருந்தான். அப்படி வேண்டாம்னா என்ன பண்றது? கர்மம் ஒரு காரியம் செய்யும் போது அந்த காரியம் நம்மை தொடாமல், நம்மளுடைய கர்மனை நம்மை தொடாமல் இருக்கணும்னா ஒரு அழகான ஒரு சீக்ரெட் ஆஃப் ஆக்ஷன் பகவான் சொல்றார். ரொம்ப அழகான பாடல். 5 விஷயம் சொல்லிட்டார். முடிந்தால் 5 விஷயத்தையும் நாம் வைத்துக்கொள்வோம். முக்கியமான விஷயம், செயல் செய்யணும். ஆனா செயலுடைய பலன் என்ன படும்? செயல் செய்யாமல் எனக்கு விருப்பம் விரும்பக்கூடாது. செயலை செய்யும் போது நான் போக்தாவாக இருக்கிற அனுபவிக்கவும் கூடாது. செயலுடைய பலனை நான் உட்பவிக்க போகிறேன். இதை நீங்க மிருகங்கள் செய்வதை பார்க்கலாம். ஒரு மிருகமாக பிறக்கிறது, அதுக்கு என்ன தர்மமோ அதை மட்டும் செய்கிறது. அது என்ன பண்றது இல்ல, புதிதா எந்த வினையும் சேர்த்துக்கிறது இல்லை. நான் இந்த வீட்டை வாழ்றேனே, இவன் எனக்கு சோறு கூட போட மாட்டேங்கிறானே, அதனால இவங்க நான் கொண்டு விடுகிறேன் என்றோ அல்லது குறைக்கு கண்டுபிடித்து இவனை நான் அழிக்கப் போகிறேன் என்றோ எதுவும் செய்யறதில்லை. அது என்ன தர்மமோ அதை பண்ணிட்டு அப்படியே போய்விடுகிறது. கர்மம் செய்யாமல் அது இருப்பதில்லை. புதிதாக கர்ம வினையும் சேர்த்துக் கொள்வதில்லை. கர்ம வினையிலே எனக்கு பந்தமும் இல்லை. நான் இவ்வளவு பால் கொடுக்கிறேனே, எனக்கு வினையே போடமாட்டேன்னா அந்த கவனையெல்லாம் பண்றது. நான் பால் கொடுக்கிறேனே, இவனுக்கு இப்படித்தானே சோறு போடுறான்னு அவனுக்கு போய் சண்டை போடுறதே இல்லை. மா கர்ம பலஹே, நான் கர்மத்தை செய்யணும், கர்மத்திலிருந்து விடுபடுவதற்காக கர்மத்தை செய்யணும். இந்த கர்மத்தை செய்யும் போது கர்த்தாவையும் அந்த கர்மம் பாதிக்க கூடாது. கர்த்தா அனுபவிக்கக்கூடிய போக்குவரத்து தன்மையிலும் அந்த வாசனை தொட வேண்டாம் என்றால் என்னதான் செய்யணும்?
5 விஷயம் சொல்றார். அதுல முதல் விஷயம், எனக்காக தருவத்தை செய். எனக்காக இதுதான் செயல் இந்த உலகத்துல நடக்கணும். அந்த செயலை நாம யாருக்காக பண்ணலாம், ஆனா அந்த செயலை பகவான் சொல்றார் எனக்காக. இப்ப நாம என்ன செஞ்சுருக்கோம்னா, நான் என் மனைவிக்காக பண்றேன், என் அம்மாக்காக பண்றேன், என் அப்பாவுக்காக பண்றேன், நான் கடவுளுக்காக பண்றேன், நான் குருவுக்காக பண்றேன், நான் நல்லவர்களுக்காக பண்றேன், நான் நண்பர்களுக்காக பண்றேன், நான் இந்த கம்பெனிக்காக பண்றேன், நான் இந்த அலுவலகத்துக்காக பண்றேன், இந்த நாட்டுக்காக பண்றேன்னு சொல்லுவோம். பகவான் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார், எனக்காக மற்கர்மக்கு எல்லா செயலும் எனக்காக. இது சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் போவோம். இதையே படிக்க வேண்டாம், பிடிச்சு போட்டு போயிடலாம். ரெண்டாவது, கிருஷ்ணனுக்கு இவ்வளவு சுயநலமா? உலகத்துல எங்க போனாலும் எனக்காக வேலை செய்ய, எனக்காக வேலை செய்ய பிராண்டிக்கிறார்கள். கிருஷ்ணனும் இதே வார்த்தையை சொல்லி எனக்காக வேலை சொல்றானே, கிருஷ்ணனும் சரியான சுயநலவாதியா? எப்பொழுது நாம் இறைவனுக்காக வேலை செய்கிறோம், எப்பொழுது நமக்காக வேலை செய்து கொள்கிறோமோ, அப்பொழுது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அப்போ தெரியும் நாம் யாருக்காக வேலை செய்ய வேண்டும், யாருக்காக வேலை செய்ய வேண்டும். நம்ம அதை ஆராயக்கூடிய அதான். எப்போது நமக்காக நாம் வேலை செய்து கொள்கிறோமோ அப்பொழுது நம்மிடத்துல தொடர்ந்து அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம், ஒரு தோஷம், ராக துவேஷம், விருப்பு. இது நம்மளை விட்டு போகவே. எப்பொழுது நமக்காக வேலை செய்கிறோமோ அப்பொழுது விருப்பு வெறுப்பு என்பது நம்மை விட்டு ஒரு நாளும் நீங்காது. நீங்க உடனே சொல்லலாம், விருது போக்குறதுனால பிடிக்கணும், உலகமே விருப்பு வெறுப்புதான் இருக்கு. பகவானே சொல்லிட்டாங்க கீதையில, விருப்பு வெறுப்புதான் உலகத்தில் எல்லோரும் பிறந்திருக்கிறார்கள். இச்சா துவேஷ சமுத்தேன துவந்தமோகேன பாரதா சர்வபூதானி சமூகம் சகேயாதி பரந்தமா. எல்லாருமே இனிமையெல்லாம் வளர்க்கணும் பகவானே சொல்கிறார். இனிமையை வளர்க்க முடியும், என்ன விருப்பத்துக்குள்ளே வளர்க்கணும். எதுவரைக்கும் இருமை நம்மை விட்டு நீங்காமல் இருக்கிறதோ அதுவரைக்கும் நம்மால் தர்மத்தை செய்ய முடியாது. 2வது விஷயம், தர்மம் என்பது என்னது? கடமை. நாம இந்த கடமையை எப்படி புரிந்து கொள்ளுமா? ஏதோ வேகமா ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இந்த ஆளுக்கு என்ன பண்ணியாச்சு, அந்த ஆளுக்கு என்ன பண்ணியாச்சு, அவங்க இதை பண்ணியாச்சு, எல்லா கடையும் பண்ணிட்டே சொல்றோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். கடமை என்பது இங்கே தவறுகிறது. தர்மம் என்பது வேத விகிதம் தர்மம். வேதத்தால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமையை நாம் செய்யாமல் எப்பொழுது எனக்காக காரியத்தை செய்கிறேன் வந்துவிட்டோமோ அப்போ நாம் 2வது தோஷத்தில் தள்ளப்படுகிறோம். நம்மால் தர்மத்தை பின்பற்ற அது எப்படி சொல்லணும்னா, நான் செய்யக்கூடிய காரியத்தை எனக்கு எங்க அங்கீகாரம் இருக்கோ, எவ்வளவு செல்வங்கள் வருகிறதோ, எவ்வளவு புகழ் கிடைக்கிறதோ, எவ்வளவு எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆதாரங்களும் கிடைக்கிறதோ அதை நோக்கி நான் என்னுடைய காரியத்தை பண்ணுவேனே தவிர எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, எனக்கு எந்த உலகத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்ப நான் எதுவும் பண்ண முடியும்? அப்பாவும் பண்ணக்கூடிய பணிவிடையை பண்ணுடா, அவனுக்கு நான் என்ன பண்ணாலும் திருப்தியால எப்போதாலும் போட முடியவே இருக்கு. நான் எதுக்கு எல்லாமே பண்ணணும், அவருக்கு நிர்பந்த பண்ணணும். அதே நான் ரோட்டரி லைன்ஸ்ல போய் நான் சேவை பண்ணுறது தெரியுமா? எதுக்கு பண்ணிக்கிறார்? அது காசுதான் கொடுக்குது. அதான் வருஷத்துக்கு 2 லட்சம் வேலை கொடுக்குது,
ஏதோ சின்ன ஒரு பேட்ச் தான் கொடுக்கலாம். அது போய் நல்ல ஒரு கோட்டை வேற போட்டு அது போய் பேட்ச் போட்டு போய் நின்று அங்க போய் 1/2 மணி நேரம் அவன் கொடுக்குற எல்லா பொருளையும் தாங்கிட்டு ஒரு பிளாஸ்டிக் சிரிப்பு வேற வச்சுட்டு சொசைட்டியில இவர்களெல்லாம் பெரிய பெரிய அந்தத்தினர்கள் பெரியவர்கள் இதை அதை பண்ணுகிறார் இதை பண்ணுகிறார்கள் கேட்கறது குளிச்சு காது. அங்க வீட்டு அப்பா அம்மா வந்து தீண்டுவார் இல்ல, அந்த கடமை யாருக்கு வரும்? குணம், தேவ குணம், ரிஷி குணம், இதுதான் கடமை. இதை நான் செய்வதிலிருந்து விலகுகின்றேன். எப்பொழுது எனக்காக நான் காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு வந்தா நான் தர்மத்திலிருந்து தர்ம சிந்தனத்திலிருந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு இந்த 3 கடமைகளும் இன்றைக்கு அந்த தொங்கிட்டு இருக்கு. அப்பா அம்மா பண்ண வேண்டிய கடமையே பையன் பண்ண தயாரா இல்லை. அப்படி எங்கே நம்ம தெய்வ காரியம் பண்ணுவான், காலகாலம் எழுந்து சத்தியாவனம் பண்றான்னா அப்படின்னு அடுத்து எங்களுக்கு தெரிஞ்சதா ராத்திரி 12 மணிக்கு சந்தி ஆகுறதே இருந்தா நீங்க அங்க போய் நீங்க வந்து சத்தியா மூக்கு பிடிக்கிறான்னா அங்க மூக்கு பிடிக்கணும் சாப்பிடும். ரிஷிகளும் போய் கீதை படியப்பா, உபனிஷத் படியப்பா, குரு சேவை பண்ணப்பா, கத்தித்தி படிப்பாளையில பரிபிரஷ்னியில சேவையா உபதேசந்தே ஞானம் ஞானவாதம் போய் மூட்டை போய் சேவை பண்ணி சக்சஸ்ஃபுல் போ ஞானத்தை வாங்கிக்கணும். அதுக்காக விருப்பம் இல்லை. சன்னியாசி பின்னாடி போய் ஞானத்தை வாங்குறது உடன்பாடு இல்லை. என் மன நீ வீட்டு ஆள் எனக்கு அதான் எப்பொழுது எனக்காக நான் தர்மத்தை செய்கிறேன் என்று சொல்கிறோமோ அப்பொழுது நாம் தர்மத்திலிருந்து அப்படியே தர்மத்தை பண்ணா கூட அதிலும் காமியமாக பண்றோம், அதிலும் செலக்டிவா எனக்கு என்ன முன்கால பண்ணாம இல்லை. அதுல எனக்கு செலக்டிவா என்னுடைய விருப்பம் என்ன முடியுமோ அதான் பண்ணு. 5 பேர் ஒரு அப்பாவுக்கு 5 பசங்க, 5 வெளிநாட்டு இருக்கு. நடந்த நிகழ்ச்சி சொன்னாரே 5 வெளிநாட்டு. இந்த அப்பா நல்ல பதவியில் இருந்து ஓய்வு வேற வருது. மனைவியோட இங்கே இருக்கலாம், சென்னையில பெரிய வீடு இருக்கு. ஆனா அது பாவம், பிள்ளைகளோட இருந்தா திரும்பி இருந்து அதை அடப்பிடிக்குது. மற்றவங்க எல்லாம் சொல்லி பார்க்கறாங்க, போகாதேப்பா, அவமானப்படாதேப்பா, அவனை பிள்ளை வச்சுட்டு போறதுல நிம்மதியா இருக்கு வாழ்க்கை. சக்சனம் போயிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு பூஜை பண்ணிட்டு நிம்மதியா இருக்கு உட்காந்து அங்க போகாத அவமானப்படாதேன்னா அது கேட்க தயாராங்க. அதெல்லாம் போயிட்டு மூத்த பையனுக்கு 10 நாள் 9 நாள் இருக்கலாம். 10வது நாளைக்கு அவன் பையன் சொல்றான், நான் காரை எடுத்து போகும்போது அழைச்சிட்டு போகும்போது வெட்டிலாம் எடுத்து வெளியில வச்சுக்கோப்பா, நான் அழைச்சிட்டு வந்த உடனே எனக்கு காரை எடுத்து போய் நான் வந்து நம்மளும் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். யாரு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய இன்னொரு பையன் 2வது பையனை ட்ராப் பண்ணிடுறேன். ஸோ 9 நாள் வீட்டுல இருக்கலாம், 10வது நாளைக்கு நீ அடுத்த வீட்டுக்கு போயாகும். இப்படி அந்த அப்பா வந்து 50 நாளைக்கு சண்டை அடிக்கிறார். ஒவ்வொரு புள்ளியா 10 நாள் 9 நாள் 9 நாள் இப்போ அந்த கண்டிஷன் ஒன்றியே இருக்கலாம். பேசக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, இங்க குடும்பம் சொல்லக்கூடாது, இந்த சாப்பாடு பண்ணிக்கலாம் சாப்பாடு பண்ணிக்கலாம். அவங்களாம் ஒரு வாக்குலாம் சமைக்கவே செய்யறாங்க. அது சுற்றுக்குள்ள போயிட்டு வெளியில வைக்கிறாரு. சோ தர்மத்தை பண்றான். ஆனா அது கூட தனக்கு என்ன விருப்பம் சொல்படுத்தோ அந்த காரியத்தை பண்ணானே தவிர ஆத்மார்த்தமாக தன்னுடைய உயர்வுக்காக எந்த காரியத்தையும் செய்வதற்கு நீங்க சொசைட்டி எத்தனை பார்க்கணும். எனக்காக தர்மத்தை செஞ்சா முதல்ல வெறுப்பு நம்மை விட்டு போகாது. 2வது நம்மால் தர்மத்தை செய்ய முடியாது. 3வது இதுவரைக்கும் எனக்காக நான் தர்மத்தை செய்கிறேனோ அதுவரைக்கும் எனக்கு சோர்வு என்பது சதா இருந்து கொண்டு உடல் சோர்வு, மனசோர்வு, அறிவு சோர்வு சதா. நான் சொல்லணுமா? நமக்காக காரியத்தை செய்யும் போது சோர்வு என்பது ஆயாசம், சரியான வார்த்தை. ஆயாசம் என்றால்
ஏன் எனக்கு டயர்ட் வருகிறது, ஏன் நான் டயர்டா ஃபீல் பண்றேன், ஏன் நான் சோர்வா ஃபீல் பண்றேன்னா மூல காரணம் எனக்காக நான் காரியத்தை செய்கிறேன், என்னுடைய நலனுக்காக காரியத்தை செய்கிறேன். பகவான் விரைவாக மக்கள் எனக்காக காரியம் செய்ய சொல்றார். எனக்காக பகவானுக்காக காரியம் பண்ணா முதல்ல விருப்பு போகும். இரண்டாவது தர்மத்தை பின்பற்றி வாழலாம். மூன்றாவது ஆயாசம் என்பது என்னிடத்தில் இருக்கவே இருக்கும். 24 மணி நேரமும் 366 நாளும் வாழ்க்கை முழுக்க சதா புத்துணர்ச்சியோடையே ஆனந்தமா இருக்கும். எழுபத்தஞ்சு வயசாச்சா இந்த நாட்டினுடைய 75 years old. அவர் தூக்குற நேரம் நாம தூக்குற நேரம் நல்ல தூக்கி எழுதுறதுக்கு டயர்டா காமிப்பாங்க. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நான் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக காரியம் செய்யும் போது என்னிடத்துல எந்த சோர்வும் மூன்றாச்சா மற்கர்ம எனக்காக கர்மத்தை செய்யும் சொல்லும் போது இறைவனுக்காக கர்மத்தை செய்தால் எனக்கு ஆயாசம் என்பது வராது. ஆயாசம் இல்லைன்னா நீங்க பாயாசம் குடிக்கலாம். ஆயாசம் வந்தா பாயாசம் குடிச்சுட்டே இருக்காங்க. இது வரும் இது வரும் இந்த டயர் போடுறதால போடலாமா அந்த டயர் போடலாமா. நாலாவது எதுவரை நான் எனக்காக கர்மத்தை செய்கிறேனோ அதுவரைக்கும் கர்மத்தினுடைய பலனை நான் விதைத்துக் கொண்டே கர்மத்தினுடைய பலனை விதைத்துக் கொண்டே இருப்பேன். புதிதாக கர்மத்தினுடைய பலனை நான் விதைத்துக் கொண்டே இருப்பேன், அறுவடை செய்து கொண்டே இருப்பேன். இறைவனுக்காக நான் கர்மத்தை செய்தால் ரெண்டு லாபம். ஒன்று, புதிதாக எந்த கர்ம வினையும் வராது, எந்த கர்ம வினையும் நான் அறுவடை செய்ய வேண்டிய அவசியம். நமக்கு ஒரு கர்மத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் செய்யும் போதும் செய்து முடித்ததுக்கு பிறகும் அதை பற்றியே சிந்தனை ஓடிட்டு செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணா இருக்குமே, இந்த மாதிரி ரிசல்ட் வந்து விட்டதே, அடுத்த முறை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம். ஒண்ணும் கிடையாது. ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து ஒரு செயலை செய்து முடித்து ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டான் அப்படின்னா அடுத்த வேலைக்கு அவன் தயாராகிட்டான். இதை பற்றி அவன் சிந்திப்பது நம்ம இந்த ஒரு அனுபவத்துக்கு பாருங்க. இதை நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னா, இந்த பலனை புரிஞ்சுக்கணும்னா நீங்க யாருடைய கேரக்டரை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய அவதாரத்தை நீங்க எடுத்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, பகவான் ஒரு காரியத்தை பண்ணுவார். அந்த காரியத்தை பண்ணும் போதும் சரி, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி, அந்த காரியம் அவர் பண்ணதாவே தெரியாது. இந்த காரியத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டா நானா பண்ணேன்னு கேட்கிறாரு. இந்த காரியத்தை உள்ள எப்படி வந்துருக்கு, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, அவர்கிட்ட போயிட்டே இருக்காரு. அவர் அந்த காரியத்தை பற்றியும் பேசுவதில்லை, அந்த காரியத்தினுடைய விளைவை பற்றியும் பேசுவதில்லை. இப்படி நடந்திருக்கிறே, இப்படி நடந்திருக்கலாமே, இப்படி மாற்றிருக்கலாமே. எப்பொழுது நான் எனக்காக செய்கிறேனோ அப்படி இந்த புலம்பல் எல்லாம் வீட்டுல பாருங்கள். டெய்லி கூட்டுல உப்பு ஜாஸ்தியா போயிட்டோம். ஆமா, கூட்டுல உப்பு ஜாஸ்தியா போயிடும். என்ன பண்றது, அடுத்த நாளைக்கு கொஞ்சம் பார்த்து போட்டுறேன், அதனால உப்பு இல்லாம. இதெல்லாம் இந்த தோஷம். எனக்காக நான் காரியம் செய்வோம், இறைவனுக்காக நான் காரியம் செய்தே வந்தா நம்ம என்ன நினைச்சுட்டோம் தெரியுமா, சாஸ்திரம் பொதுவாக நினைச்சுக்கணும். அதுவும் பகவத்கீதை வாழ்க்கைக்கு தேவையே இல்லாத அதெல்லாம் நம்ம உண்மையே கேட்டான். அது முழுக்க நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எவ்வளவு அழகாக செம்மையாக வாழலாம் என்று
அன்போடு பரிதாபம். நாம் அதுக்கு ஆளுநர்களும் தயாரா இல்லை, அதை பற்றி சிந்திப்பதற்கும் தயாராக, பேசவும் தயாராக. வாட்சி நாகரம் வருதா தெரியுமா தமிழ்நாட்டில்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்சி நாகரம் யார் உங்களுக்கு சுட்டு பண்ண? ஆஷ் துரை. அப்போ ஒரு வயசுல தெரியுமா? வயசு நடந்து அரௌண்ட் 16 to 20. முதல் நாள் இரவு 10 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. நாளைய தினம் தூத்துக்குடியிலிருந்து ட்ரெயின்ல போகிறான், வாஞ்சி மணியாட்சியிலே வந்து அவன் ரயில் மாறணும், பின்னி மாறணும், அதுக்காக 1/2 மணி நேரம் அங்கே வண்டி நிற்கும். அந்த நேரத்திலே இவனை போக்குவதற்கு யார் ரெடி? எல்லாரும் பெயர் எழுதி சீட்ல பெயர் எழுதி குழுக்க முறையிலே தேர்ந்தெடுக்கலாம். அந்த 10 என்ன பண்ணிருக்கு, 9 என்ன பண்ணிருக்கு, எல்லாம் வாட்ச்மேன் மட்டும் எழுதிருக்கு. அதாவது வாஞ்சிநாதன் எல்லாரும் சேர்ந்து வாஞ்சிநாதன் எழுதிட்டாங்க. வாஞ்சிநாதனுக்கு எப்பா நாம வந்து கிடைத்து விட்டோம் இந்த செய்யப்படுவதற்கு அவன் ரொம்ப ரொம்ப ஆனந்தம். இந்த காரியம் செய்வதற்கு முன்பு அம்மா அப்பா 2 பேரும் சுப்பிரமணியபுரம் இருக்கிறார்கள். இப்ப இருக்கிற தென்காசி மாவட்டம் சுப்பிரமணியபுரத்துல அப்பா அம்மா இருக்கிறார். அவளை போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு இந்த காரியத்தை பண்ணலான்னு போனோம். போனா இந்த காரியத்துக்கு யாரும் ஆளுநர் கொடுப்பாங்க. அதனால வெளியே நின்று கொண்டு பார்க்கிறார். முதல் அறையிலே தகப்பன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், உள்ள அறையிலே தாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் வாசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை வெளியே வந்து வாட்சிநாதன் கேட்கிறார். அப்ப தாயில பார்வை சொல்றார், வைத்தியம் மாஸ்மகம் பார்த்தா நைதத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதயதௌல்யம் த்யக்த்வா உத்திஷ்ட பரந்தமா. அவ்வளவுதான். இனிமே உள்ள போய் ஆசீர்வாதம் வேண்டாம். இது பகவானுடைய வார்த்தையை தாய் சொல்லிவிட்டால் எழுந்தப்பா சண்டை போட்டு நீ அழித்தன்மை அடையாதே. வைத்தியம் மாஸ் வைத்தியம் அழித்தன்மை அடையாதே. நைதத்வை உபபத்தியது எதுவும் பொருந்தாதுடைய கேரக்டர் பொருந்தாது. எழுந்து க்ஷுத்ரம் ஹிருதயதௌல்யம், உன்னுடைய மனதில் இனிமான எண்ணத்தை தூக்கி எறிந்துவிட்டு ஏ பரந்தபா, எதிரிகளை எல்லாம் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்தவனே எழுந்து சண்டை. அங்கேயே சாஷ்டாங்க நமஸ்காரம். வாசல்ல தாயகம் 2 பேருக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம். குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கும் சாஷ்டாங்க நமஸ்காரம் கருங்க. அது நினைத்து பாருங்க. தான் சாக போகிறோம், அதுக்கு முன்பு ஒரு நாட்டினுடைய துரோகியை சுட்டுக் கொண்டு விட்டு தான் சாகும். சாவதை பற்றியும் பயமில்லை, தான் செய்ய போகின்ற காரியத்திடத்திலும் சோர்வில்லை. தீர்க்கமான நிச்சயமான அறிவு, மனக்கழிவு கொடுத்தது யாரு? நமக்கு நாம நம்முடைய காரியத்தை பண்றதுக்கே ஒருவருக்கு 50 ரூபாய் யோசிக்கணும். இதாயிட்டாயிரம், அதாயிட்டாயிரம், அப்படி ஆயிட்டாயிரம் பண்றது, இப்படி உள்ளாயிரம் பண்றது. நம்முடைய செயலுக்குள்ளான காரியத்தை பண்றதுக்கு 1000 டிஸ்கஷன், 1000 பணம் செஞ்சோம். எப்பொழுது நான் இறைவனுக்காக காரியத்தை செய்கிறேனோ அப்போது என்னுடைய மனதிலே சோர்வு என்பது இருக்காது, டயர்ட்னஸ் என்பது இருக்காது. அதோட முக்கியம் என்னவென்றால், நான் எந்த கர்ம வினையும் இழைக்கக்கூடியவனாகவோ அதை அறுவடை செய்யக்கூடியவனாகவோ ஆகவும் மாட்டேன். அடுத்ததாக முக்கியம், அடுத்த பாடல முக்கியம். இனிமே நான் டீப்பா உள்ள போறோம். கண்டிப்பா 4 பேருக்கா நாளை கேட்போம் உங்கள்கிட்ட. அப்பா நாளை வர வேண்டாம். ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப தேவையான விஷயம். 5வது முக்கியமான விஷயம் என்றால்,
எப்பொழுது நான் எனக்காக வேலை செய்கிறேனோ அப்பொழுது என்னுடைய மனம் எப்பொழுதுமே சஞ்சலத்திலேயே எதிர்பார்ப்பு கொண்ட அதுவே என்ன போட்டுட்டானா எதிர்பார்ப்பு சொன்னா என்ன புரிஞ்சுக்கணும், என்ன பார்க்கணும், என்ன செய்யணும். சரி நீ புரிஞ்சுக்கோயே, எப்பொழுது நாம் நமக்காக கர்மத்தை செய்கிறோமோ அப்பொழுது நம்மளிடத்துல எதிர்பார்ப்புகள் இருந்து அதுவே நாம் என்ன மிரட்டவே செய்கிறோம். செய்ய முடியாத வழக்கு எனக்கு என்னுடைய ரைட்ஸ் நான் கேட்கிறேன். I have every right to ask. எப்பொழுது நாம் இறைவனுக்காக வேலை செய்கிறோமோ அப்பொழுது நாம் எந்த எதிர்பார்ப்பையும் யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பு இது கர்மயோகத்தினுடைய முக்கியமான யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பு நீங்க கேட்கலாம், அது எப்படி வாழ எதிர்பார்க்காம வாழும்? எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தான் உண்மையிலேயே பலம் பொருந்திய வாழ்க்கை. எதிர்பார்ப்பு இருக்கின்ற வரைக்கும் மனம் பலகீனமான மனம். அப்போ நாம நமக்காக வேலை செய்யும் போது நம்முடைய மனம் எப்பொழுதுமே பலகீனமானதாக இருக்கிறது தவிர பலம் பொருந்திய மனமாக இருக்கிறாரு. எப்பொழுது நான் இறைவனுக்காக கர்மத்தை செய்கிறேனோ என்னுடைய மனம் பலம் பொருந்திய மனம். பலகீனத்தினுடைய வெளிப்பாடுதான் எதிர்பார்ப்பு. பலகீனமான மனதனுடைய வெளிப்பாடுதான் பந்தப்படுது. பலகீனமான மனதனுடைய வெளிப்பாடுதான் பயம். பலகீனமான மனத வெளிப்பாடுதான் நமக்கு பிடித்தமான கர்மத்தை செய்யலாம், மற்ற கர்மத்தை விடலாம். மறுபடியும் இந்த நாட்டுக்காக போராடி இன்னுயிரை நீத்த ஒரு அழகான தலைவன், ஒரு அழகான வரலாற்று வீர சாவர்கர், விநாயக் ராவ் சாவர்கர். கப்பல்ல அவரை கடத்தி கொண்டு வருகிறார்கள். அரஸ்ட் பண்ணி 16வது மாடி கப்பல்ல 16வது மாடியில அவர் அரஸ்ட் பண்ணி அந்த அறை முழுக்க கண்ணாடியால் நிரப்பப்படும். உள்ள என்ன நடக்கிறது என்பதை வெளியிலிருந்து பார்ப்பதற்காக அந்த அறை முழுக்க உள்ளும் வெளியும் கண்ணாடி. வெளியிலிருந்து அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஈவன் அவர் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட் பாத்ரூம் கண்ணாடி. பிரைவசி. விநாயக் ராவ் சாவர்கர் இந்த 16வது மாடியிலிருந்து டாய்லெட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறார். சுத்தி கன்னோட விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஷூட் பண்ண உள்ளும் வெளியும் பாரத மாதா அடிமைப்பட்டு கிடைக்கிறாள். அவளை நான் விடுவித்தே ஆக வேண்டும். அதற்கு நான் என்ன வேணா செய்வேனோ அப்பா கடிதம் எழுதுவதை நிறைவேற்றி காக்கிறார். அந்த 16வது மாடியிலிருந்து டாய்லெட்ல போய் தான் உபயோகப்படுத்தக்கூடிய டாய்லெட்டை கண்ணாடியில தன்னுடைய வஸ்திரத்தை மறைத்து வைத்துக் கொண்டு அங்கிருந்து கண்ணாடியை உடைச்சு அங்கே டைவடிக்கிறார். 16வது மாடியிலிருந்து கடலுக்கு ஜலத்துக்குள்ளே மூழ்கிக் கொண்டே அவர் பிரயாணம் பண்றாராம். சும்மா விடுவான துப்பாக்கி குண்டுகள் எல்லாம் துடைக்க ஆரம்பிக்கின்றது அவரை நோக்கி. ஆனால் எந்த நோக்கம் உடையவனாக இருந்ததுனால ஜலத்துக்குள்ளே மூழ்கிக் கொண்டே போவர். கரையேறி பத்துகளாக போறார். அங்க இருக்கக்கூடிய துரோகிகளை பிடிச்சு விடுறாங்க. நினைத்து பாருங்கள். மேற்பட்ட விநாயக் ராவ் சாவர்கர் தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய சகோதரனுடைய மனைவிக்கும் கடிதம் எழுதுகிறார். நாம் ஒரு பெரிய யஜ்ஞத்திலே ஈடுபட்டிருக்கிறோம்.
இந்த காரியத்துக்கு நமக்கு எந்த வகையிலும் சூழல் வர வேண்டாம், நீங்களும் சேர்ந்து போராடுங்கள். அண்ணா ஏழு போயிட்டாரே, நான் தோல்வி அடையாதே, நான் லண்டன்ல இருக்கிறேன், என்னால் வர முடியாது, நீங்களும் இங்கே ஏற்படுகிறேன், தேசத்திற்காக பாருங்கள். எப்பொழுது நாம் எனக்காக இல்லாமல் இறைவனுக்காக என்று வருகிறேனோ அப்பொழுது என்னுடைய மனதிலே எந்த எதிர்பார்ப்புகளும் இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல மனம் வளமுடைய மனம், பலகீனமான மனம் எதுக்கு வரும்? பலமுடைய மனம் எல்லாவற்றையும் பெறுவதற்கு தகுதி படைத்த மனம். உபனிஷதம் சொல்கிறது, தத்துவோபனிஷதம் சொல்கிறது, நாயமாத்மா பலகீன நிலை. பலகீனமான மனம் படைத்தவன் ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு அறிவுரை. ஏன் உட்கார்ந்து உண்மைக்கிறீர்கள்? ஏன் மற்றவங்க உட்கார்ந்து ஏன் உட்கார்ந்து? பலகீனமான மனம் ஜீரணிக்கு ஞானம் உள்ளுக்குள்ள போய் ஏதாவது போனோம். ஐயோ நாயமாத்மா பலகீனி, பலகீனமான மனதினால் அஞ்சு பாயிண்ட் சொன்னீங்கன்னா ஆறாவது பாயிண்ட் நாளை கேட்போம். எனக்கு மறந்து, அதனால நான் ஞாபகம். ஆறாவது பாயிண்ட் என்னடான்னா, எப்பொழுது நாம் நமக்காக வேலை செய்கிறோமோ அப்பொழுது என்னுடைய மனமும் இந்திரியங்களும் அறிவும் ஒரு காலத்திலும் புனிதப்படும், அசுத்தமாகவே. நான் எப்பொழுது இறைவனுக்காக தர்மத்தை செய்கிறேனோ அப்பொழுது என்னுடைய உடலும் இந்திரியங்களும் மனதும் அறிவும் சுத்தப்படாது. சுத்தம் இல்லாத மனதினால், சுத்தம் இல்லாத உடலால், சுத்தம் இல்லாத இந்திரியத்தால், சுத்தம் இல்லாத அறிவால் நான்கு விஷயத்தை பெற முடியாது. நாலு விஷயத்தை பெற முடியாது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, சுத்தம் இல்லாத மனதால் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அக்செப்டன்ஸ் எங்கே பொறுத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லையோ, எங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லையோ அங்கே வைராக்கியம் பிறக்காது. வைராக்கியம் இல்லாத இடத்துல பக்தி வராது. பக்தி இல்லாத இடத்துல ஞானம் இருக்காது. ஞானம் இல்லாத இடத்துல பகவான் சொல்றார், ஞானம் இல்லாத இடத்துல சாந்தி இருக்காது, ஆனந்தம். என்ன கேட்கும்? சாந்தி வேணும், ஆனந்தம் வேண்டும். எங்கிட்ட இந்த சாந்தியும் ஆனந்தம் யார் கொண்டு வருவா? என் சாந்தி கொண்டு வருவா. சாந்தி அதிக செல்வங்களுக்கு அதை வச்சு சாந்தி கொண்டு வருவோம். அது அசாந்தி தான் பண்றோம். சாந்தி, சாந்தி என்பது என்னுடைய சொரூபம். சாந்தி என்பது வெளியிலிருந்து வரக்கூடியவை அல்ல, யாராலும் கொடுக்கக்கூடியவை அல்ல. அது என்னுடைய இயல்பு, என்னுடைய சொல். அதை அடைய விடாமல் செய்யும். இந்த நான்கும் பெரும் தடையாகுமா? எப்பொழுது நான் பலகீனமான இந்திரியங்கள், உடல், மனம் படைத்தவனாக இருக்கிறேனோ அதுவரைக்கும் என்னால் பொறுத்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பக்தி இருக்காது, ஞானத்திற்கு வரமாட்டேன். நாம நினைச்சுட்டு பக்தர்கள் அப்படின்னு இல்லையா? ஆலயத்துக்கு போவது நாங்கெல்லாம் பக்தர்கள், ஸ்லோகம் சொல்வது நாங்கெல்லாம் பக்தர்கள், பாட்டு பாட நாங்கெல்லாம் பக்தர்கள், வேத மந்திரம் சொன்னாங்கெல்லாம் பக்தர்கள். நினைச்சுட்டு போனாங்க.
அதான் பக்தி நினைச்சுட்டு இருக்கோம். பகவான் அதுக்கு வேணுமாமோ டெபினிஷன் கொடுக்குறாரு. அது நாளைக்கு பார்க்க போறோம். What is பக்தி நாளைக்கு போறோம். நான்கும் அங்கே இருக்கிறார். எப்பொழுது எனக்காக தர்மத்தை செய்கிறேனோ அப்பொழுது பொறுத்துக் கொள்வோம் ஏற்றுக்கொள்ளிக் கொண்டிருக்கிறார். இதனுடைய வெளிப்பாடுதான் நான் எல்லாம் சொல்லிட்டேன் சுவாமி, எனக்கு எல்லாம் பண்ணேன், பொண்ணுக்கு எல்லாம் பண்ண, நான் கடைசியில் எனக்கு கைவிட்டாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் இல்லை. உங்களுடைய கடமையை செய்துவிட்டாங்க, அவளுக்கு பாவம் என்னுடைய வேலை என்னவோ அதை முடித்து நான் வேண்டே இருக்கும். அவர்களுடைய வேலை அவர்களுக்கு அந்த கர்ம தலையிலிருந்து விடுபட என்ன இருந்தால் அவர்கள் தேடி வருவோம். நான் போய் கேட்பது அல்ல, நான் போய் உச்சேர்ப்பது அல்ல. அவர்களுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்றார், யாராவது உனக்கு சேவை கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்தால் காலை கொடுத்து அடம்பி அவனை குருவா ஏற்றுக்கொள்கிறார். ஏண்டா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தானா, என்னுடைய புதிய பாவம் போவதற்கு, என்னுடைய விருப்பம் போவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தானே சேவை பண்ணுவதற்கு. இல்லைன்னா எனக்கு எப்படி இந்த புதிய பாவம் போகும், எப்படி இந்த விருப்பத்துக்கு போகும், இந்த வாய்ப்பை கொடுத்த உனக்கு உன்னை நான் இறைவன் ஆகுவாங்க. எப்பொழுது எனக்காக கர்மத்தை செய்கிறேனோ அப்பொழுது என்னுடைய மனம் அசுத்தமான மனம். என்னுடைய மனம் சுத்தப்படும். நான் பகவான் சொல்றா மத்கர்ம. 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? மத்கர்ம கிருத், எனக்காக கர்மத்தை. கிருத்னா செய்தல். மத்கர்ம கிருத். இரண்டாவது மத்பரமா, என்னையே மேலானவனாக வைத்துக் கொண்டு எனக்காக. நாம எதை பரமாசுகிறோம், மேலாக சிந்திச்சுக்கிறோம்? அர்த்தமும் காமமும் புண்ணியமும் மேலாக சொல்றோம். ஆனா பகவான் சொல்றாரு மொழி உத்தமம், அர்த்தமும் காமமும் புண்ணியமும் உன்னை திரும்ப 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 கர்ம தலையை கொண்டு தட்டும். அதை விடுத்து எனக்காக கர்மத்தை செய், என்னை மேலானவனாக கொண்டு கர்மத்தை செய். மத்பரமா. எனக்காக வேலை செய், என்னை மேலானவனாக கொண்டு வேலை செய். எப்படி வேலை செய்யும்? அழுந்தே வேலை செய்யலாம், உடம்புனே வேலை செய்யலாம், விருப்பம் போல வேலை செய்யலாம், அல்லது எனக்கு புத்தமாக வேலை செய்யலாம். எப்படி வேலை செய்யணும்? கர்மாணி, என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு எனக்காக முக்கியமான பக்தி. இறைவனுடைய பக்தனாக இருந்து இறைவனுக்காக நான் கர்மத்தை செய்ய போது இறைவனை மேலானவனாக கொண்டு கர்மத்தை செய்ய. மத்கர்மக்கு மத்பரமா மத்பக்தா. நாலாவது, இந்த மாதிரி வேலை செய்யும் போது பலன் வரும் இல்லையா? பலன் இருக்க, பலன் வந்து இந்த பலன் இருக்க என்ன இருக்கக்கூடாதுன்னு சொல்றா? சங்க வர்ஜிதா. பலனில் இருந்து எந்த சங்கத்தையும் பலனை அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் நிர்மலை சர்வ. யாரிடத்திலும் உனக்கு விருப்பம் வேண்டாம், விருப்பம் வேண்டாம். வைரி பாவத்தை மனதிலிருந்து உட்கிட்டு நீ கர்மத்தை செய்தால் பகவான் சொல்றார், அவன் என்னை வந்து ஒரு ஸ்லோகம். மத்கர்ம கிருத்மத் பரமஹா.
பக்த சங்க வர்ஜிதா நிர்வைர சர்வபூதேஷு சமாவேதி பாண்டவ. சரி, இப்படி நான் இறைவனுக்காக கர்மத்தை செஞ்சா அது இப்படிதான் கர்ம யோகம். அப்படி கர்ம யோகத்தை பண்றதுனால என்ன பிரயோஜனம்னா மிக முக்கியமான முதல் பிரயோஜனம் மன தூய்மை. இரண்டாவது பிரயோஜனம் மனதிலே நல்ல பண்புகளை உடையவன். இதுதான் பக்தின்னு சொல்றோம். மன தூய்மையானால் தான் மனதில் பக்தி ஸ்மரிக்குமே தவிர மன தூய்மை இல்லாத வரை பக்தி ஸ்மரிக்கிறார். மூணாவது ஞானம் என்பது மனதிலே உதயமாகிறது. பகுத்தறிந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். எதற்காக வாழ்கிறேன், ஏன் வாழ்கிறேன், எதை நோக்கி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எதை அடையணுங்கிற பகுத்தறியக்கூடிய அறிவானது மனதில் விவேக ஞானம் பிறக்கிறது. அப்போ இலக்கை நோக்கி நம்ம போவதற்கு அதில் வாய்ப்பாகும். இந்த மூன்று பலன் மன தூய்மை, அதைத்தான் பகவான் பிரசாத விதைகிறார். மன தூய்மை அது வைராக்கியத்தினால் வரக்கூடியது. இரண்டாவது பக்தி, மூன்றாவது ஞானம், ஞானத்தினால் மோட்சம். கர்மத்தை பண்ணிட்டே இருந்தா, கர்மயோகமா பண்ணிட்டே இருந்தா நல்லவனா வாழ்ந்துட்டா போறாதானா? கர்ம யோகமாக வாழ்ந்தாலும் முக்தி கிடைக்காது. கர்மயோகத்தினுடைய பலன் மன தூய்மை வரைக்கும் வரும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்து. மோட்சம் கொடுக்காது, மன தூய்மை வேணும். அவ்வளவுதான் மேல பலன். இந்த மன தூய்மை கொண்டவர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு வரா, பக்தியில ஸ்டேஜுக்கு வரா. அது என்ன? நாளைக்கு Thank you.